அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியனும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த சூரியன் கேது இணைவு எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரே ராசி கட்டத்தில் இருக்கணும். நம்ம இதுவரைக்கும் சூரியனுடன் இணைவு பெற்ற கிரகங்களுடைய பலன்களை பார்த்துட்ருக்கோம். நம்ம அதுக்கான வீடியோக்கள் எல்லாம் சேனலில் இருக்குது, விருப்பமுடையவர்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியன் கேது இணைவு. இந்த இணைவு இருந்தது அப்படின்னா தந்தை, அதிகாரம் மற்றும் கர்மா சார்ந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு பார்க்கலாம். இந்த இணைவானது ஒரு சாதாரண இணைவு கிடையாதுங்க. இது ஒரு கிரகண தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இணைவு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சூரியனும் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால் அவரது குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பார். யார்கிட்டையும் எதுலேயும் பெருசாக ஒட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உண்மையை பேசுவாங்க. உண்மையை எல்லாரும் பேசணும்னு நினைப்பார். தன்னை யாரும் முழுசாக புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சூரியன் என்பது தந்தை அல்லவா, அப்போ தந்தை சார்ந்த பலன்களையும் நம்ம இங்கே சொல்லணும். தந்தையோட கருத்து வேறுபாடுகள் இவருக்கு வரும். சூரியன் கேது இருக்கிறதுனால தந்தையால் எதிர்பார்த்த அதாவது தந்தையால் இந்த ஜாதகர் எவ்வளவு எதிர்பார்க்குறாரோ அந்த ஆதரவை அவரால் கொடுக்க முடியாமல் போகலாம். தந்தைக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் பாசங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். தந்தையோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் போராட்டங்கள், கஷ்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்குங்க. பொதுவாக தந்தை வழி கடன், தந்தை வழி கர்மா இதை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி, ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம், அதில் குறிப்பாக சார்ந்த துறைகளில் இவருக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தனியாக தான் செய்யணும், கூட்டு சேர்ந்து செய்கிறதெல்லாம் இவரால் முடியாதுங்க. தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள், இடமாற்றங்கள் இப்படிலாம் வரும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் தொழிலில் நல்ல ஒரு நிலைத்தன்மை, ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையில் பார்க்கும் பொழுது பணத்துக்கு பெருசாக இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நிம்மதிக்கு தான், மன நிம்மதிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. திடீர் வரவும் இருக்கும், திடீர் செலவுகளும் இருக்கும். பொதுவாக பணங்கிறது இந்த சேவிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதாவது பணத்தை விட வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. திருமணம் சார்ந்த வகையில் பார்க்கும் பொழுது பெருசாக திருமண வாழ்க்கையில் உணர்ச்சிகளை இவரால் வெளிப்படுத்த முடியாதுங்க. வாழ்க்கை துணையோடு பார்த்திங்கன்னா மனதளவில் இடைவெளிங்கிறது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. வாழ்க்கை துணையும் இவரால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் இவரால் வாழ முடியும். ஒரு சன்னியாச வாழ்க்கை, அதில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொதுவாக அந்த சூரியன் கேது அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது குடும்பத் தலைவன் அப்படிங்கிற ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடியது. அதில் பெருசாக இவருக்கு நாட்டம் இல்லாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இதில் இந்த சூரியன் கேது இணைவு இருக்கும் பொழுது எதில் ஒரு யோகமான நபராக இவர் இருப்பார் அப்படின்னா, ஜோதிடம் ஆன்மீகத்துக்குள்ளே போனாங்கன்னா நல்ல அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். மறைமுக அறிவு இவருக்கு கிடைக்கும். தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களில் வெற்றி கிடைக்குங்க. அதாவது ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையோட ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சூரியன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதுங்க. அதே மாதிரி கேது பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை கேது அங்கே கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்குது அப்படின்னா, தந்தையால் நன்மை, ஆதரவு கிடைக்குங்க. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியாது இவரால். சரிங்களா? தலைமை பொறுப்புகள் வரும், ஆனால் அந்த தலைமை பொறுப்புகளில் நிறைய இடைஞ்சல்கள் இருப்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா கேது அங்கே கெடுபலன்களை கொடுப்பது போல் இருக்குது. கேது ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. சூரியன் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தந்தையோட மனக்கசப்பு இருக்கலாம். ஒரு பெரிய புகழ், அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு குறைவாக இருக்கும். ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். பதவி, கௌரவம் இதெல்லாம் இருக்கும். பட் இது ஒரு பெருசாக அதை பற்றி கவலைப்பட்டுக்காமல் துச்சமாக மதிப்பார். இல்லை சில நேரங்களில் அந்த கௌரவத்துக்கும் களங்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இவருக்கு இருக்குங்க. சூரியனும் கேதுவும் ரெண்டு கிரகமும் தவறான ஒரு இடத்துல இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தந்தை தொடர்பான கடன், தந்தை தொடர்பான கர்மா பிரச்சனைகள் இவருக்கு ஏற்படலாம். தந்தையுடைய ஆசி இவருக்கு இல்லாமல் இருக்கலாம். தந்தையை விட்டு ரொம்ப தூரத்தில் வெளியே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தன்னம்பிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கையில் குழப்பங்களும் விரக்திகளும் போகும்னு சொல்லலாம். இதெல்லாம் சரியாக இருக்கும்.
நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது சூரியனும் கேதுவும் இணை பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.